ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இப்போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் போனோமா. அதுக்கப்புறமா இது டே 2ல் என்ன போயிருக்கோன்னா, கர்நாடகாவோட பார்க் இருக்குது, அங்கே தான் போயிருக்கோம். இது ஊட்டியில் தான் இருக்குது. இங்கே கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் முன்னாடி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு 80 ருபீஸு, டிக்கெட் 100 ருபீஸு அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கிராஸ்லேயே புல்லுலேயே அந்த பொம்மை மாதிரி, அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி நீட்டாக பண்ணி செம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இதுக்கு வேலை செய்கிறாங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். நடுவில் அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க. குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, வீக் டேஸில் போனனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த பிரிட்ஜில் தான் நம்ம இப்போ போகிறோம். அங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அது ஆனால் ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் பயமாக இருக்குது போனதுக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டே 3 முருகர் கோவில் தான் போனோம். அங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குது. ஹில் மேலே, ரொம்ப மலை மேலே இருக்குது பாருங்களேன். அந்த முருகர் கோவில் தான் போயிருந்தோம். ஒரு 50 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் மேலே ஏறி போகிறதுக்கு. அதுக்கு மேலேயே நிறுத்திட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம் கோவிலுக்கு. எனக்கு இங்கே போகிறப்பவே ரொம்ப தலை சுற்றல் வந்துருச்சு, வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஹில் மேலே இருக்குது. ரோஸ் கார்டன் இருக்கும், அதுக்கு மேலே உள்ளே போகணும். அங்கே தான் கோயில் இருக்குது. நானும் இவரும் ரொம்ப சண்டை போட்டே போனேன், என்னால் முடியல. வேண்டாம்னு நினச்சேன் கோவிலுக்கு. அப்புறம் சொல்லிவிட்டு போகாமல் இருந்தேன் எப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்லேயே ஏறிட்டோம். இன்னும் மேலே போனால் அது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா இது 3rd பிளேஸ் ரோஸ் கார்டன் போனோம். அங்கேயும் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, அப்புறமா டிக்கெட்ஸ் இருக்குது. கார் பார்க்கிங் 100 ருபீஸ் என்னமோ வாங்கினாங்க. டிக்கெட் 75 ருபீஸு. இங்கே பாருங்களேன், ரோஸஸ் எல்லாமே செம அழகாக வச்சு நீட்டாக இங்கேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இதில் அதோட பேர் போட்டிருக்காங்க, என்னென்ன ரோஸு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கார்டன் இங்கேயுமே நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பார்த்தேன் நான். இங்கே இருந்தாங்க. முன்னாடியே பார்க்கிங்குமே இருக்குது. இது கொஞ்சம் தூரம் மேலே கீழே ஃபுல்லுமே இருக்குது மக்களே. அதுக்கப்புறமா ரூம் போயிட்டோம். ரூம் 1 o'clock செக் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் இது மட்டும் சுற்றிட்டு 1 o'clock செக் அவுட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். அதுக்கப்புறமா செக் அவுட் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பிட்டு போகிற வழியில் குன்னூரில் ஏதாச்சும் ஒரு பார்க் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நடுவில் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் எல்லாமே வாங்கிட்டோம். எங்கள் பேரண்ட்ஸ்க்காக எங்களுக்காக வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆக்சுவலி ஊட்டியில் கொஞ்சம் வாங்கினோம், அப்புறம் குன்னூரில் கொஞ்சம் வாங்கினோம் மக்களே. இந்த ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டைமில் டூரிஸ்ட் அதிகமாக இல்லாதப்போ, சீசனல் டைம்னால் உங்களுக்கு சுற்றி பார்க்குறக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா, பிப்ரவரி மார்ச்லலாம் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம் எல்லா இடமுமே. எல்லாமே ஏப்ரல் மேலெலாம் போனோன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குமாமா. ஆக்சுவலி டிக்கெட்ஸே ரூம்ஸும் கிடைக்காது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, டிக்கெட் வாங்குறதுக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். பார்க் போனாலும் சரி, எங்கே போட் ஹவுஸ் போனாலுமே நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கணும். இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கிற ரூம் எல்லாம் அப்போல்லாம் 2000 3000 விற்பாங்க. சீசனல் டைம்னால் உங்களுக்கு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஃப்ளவர் ஷோலாம் போகும்போது சும்மா நார்மலாக போயிட்டு வந்துடலாம். ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இது காட்டேரி பார்க் தான் போயிருந்தோம். இங்கே 40 ருபீஸ் என்னமோ டிக்கெட்டு. கார் பார்க்கிங்குமே இருக்குது, அதுக்கு 20 ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயுமே எல்லா பார்க்லேயுமே இந்த ஃப்ளார்ஸு, டெக்கரேட்டிவ் ஃப்ளார்ஸு எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி எப்படிவோ சூப்பராக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பார்க் செம்ம சூப்பராக இருந்துச்சு மக்களே பார்க்குறக்கு. அந்த வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன். ஆனால் வெயில் டைம் போனனால கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைம் போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. இங்கே ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்தாங்க. ஒரு 10-20 பேர் அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இல்லை. இங்கே பாருங்களேன், வியூ பாருங்களேன்,
எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி போகுது, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பார்க் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே. அவ்வளோதான், இந்த ஊட்டி ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இங்கே பாருங்களேன், வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ ஆல்.